Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga. Apply now. வணக்கம். ஆண்டிற்கு 3000 செலுத்தினால் அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் கட்டணமின்றி சென்று வரலாம் என்றும் தற்பொழுது மத்திய சுங்கத்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி இதற்கான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். ஆண்டுக்கு 3000 செலுத்தி பார்த்தோமேனால் வருடம் முழுவதும் அல்லது 200 ட்ரிப் வரை சென்று வரலாம் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தனிநபர்களுக்கு மட்டுமே பொருந்தும். அதாவது ஆட்டோ, ஜீப், வேன் உள்ளிட்டவை தனிநபர்கள் சென்று வந்தால் மட்டுமே இந்த கட்டணம் பொருந்தும். அதே போன்று வணிக ரீதியாக இயக்கக்கூடிய வாகனங்களுக்கு இது பொருந்தாது என்றும் தற்பொழுது அந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆண்டுக்கு 3000 அல்லது 15 ஆண்டுகளுக்கு 30,000 செலுத்தினால் நாடு முழுவதும் உள்ள அனைத்து சுங்கச்சாவடிகளிலும் கட்டணம் இல்லாமல் சென்று வரலாம் என்ற புதிய திட்டத்தை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சகம் விரைவில் அறிமுகம் செய்வதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. சுங்க வசூலை ஒழுங்குபடுத்தவும் தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் விரைவு சாலைகளில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நடவடிக்கையாக மத்திய அரசு தனியார் வாகன உரிமையாளர்களுக்கான புரட்சிகரமான இந்த சுங்கச்சாவடி கட்டணத்தை தற்பொழுது அறிமுகம் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது ஆண்டுக்கு ஒரு முறை சுங்க கட்டணம் செலுத்துதல் அல்லது ஒரே ஒரு முறை மொத்தமாக கட்டணம் செலுத்துதல் என்ற இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தோமேனால் 3000 செலுத்தி இந்த பயணம் மேற்கொண்டு கொள்ளலாம் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த புதிய திட்டத்தின் மூலம் கட்டணம் செலுத்தி பெறப்படும் பாஸ்கள் பாஸ்டேக் அட்டைகளுடன் ஒருங்கிணைக்கப்படும். இந்த திட்டம் அமலுக்கு வந்தால் அவ்வப்போது பாஸ்டேக் ரீசார்ஜ் மற்றும் மாதாந்திர சுங்கச்சாவடி கட்டணங்கள் செலுத்துவதில் உள்ள சிரமத்தில் இருந்து விடுபட முடியும். இந்த திட்டம் அமலுக்கு வந்தால் தனியார் வாகன உரிமையாளர்களுக்கு மிகவும் சிக்கனமான மற்றும் தடையற்ற பயண அனுபவங்களை வழங்கும் எனவும் அத்துடன் சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் நீண்ட நேரம் அணிவகுத்து நிற்பது தடுக்கப்படும். இந்த திட்டத்தின் மூலம் தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணம் செய்யும் லட்சக்கணக்கான வாகன ஓட்டிகள் நேரடியாக பயன்பெறுவார்கள் என்றும் தற்பொழுது தனியார் வாகன உரிமையாளர்கள் ஒரு மாதத்திற்கு ரூபாய் 340 செலுத்தி உள்ளூர் பாஸ் பெறுகின்றனர். இதன் மூலம் எத்தனை முறை வேண்டுமானாலும் சுங்கச்சாவடிகளை கடந்து சென்று வரலாம். இதற்கு ஆண்டுக்கு 4080 ரூபாய் செலவாகும். இந்த திட்டத்தில் பயனடைந்த ஒருவருக்கு ஆண்டுக்கு 3000 செலுத்தி பஸ் பாஸ் பெறும் புதிய திட்டத்தின் மூலம் ரூபாய் 1080 மிச்சமாகும். அதே போன்று ஒரு முறை 30,000 கட்டணத்தை 15 ஆண்டுகளுக்கு வாழ்நாள் பாஸ் பெற்றுக்கொண்டால் நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளில் எத்தனை முறை வேண்டுமானாலும் கட்டணம் செலுத்தாமல் சென்று வரலாம். இதன் மூலம் சுங்கச்சாவடிகளில் வாகனங்கள் நீண்ட நேரம் காத்திருக்காமல் விடுபட முடியும் என்றும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனியார் கார்கள் மூலம் 8000 கோடி வருவாயை ஈட்டப்பட்டது. அதே நேரத்தில் நாட்டின் மொத்த சுங்க வருவாய் 55,000 கோடியாக இருந்தது. மேலும் தற்பொழுது இதை அமல்படுத்துவதன் மூலம் மத்திய அரசிற்கு வரி வருவாயும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.